வணக்கம். மே 4 சட்டமன்ற தேர்தல். உண்மையிலேயே எடப்பாடியை நம்ம வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. ஏன்னா எடப்பாடி தான் ஆட்சி அமைக்குன்னு சொல்லிட்டு அதிமுக தொண்டர்கள்லாம் அவளோட எதிர்பார்த்துருக்காங்க. ஆனால் எடப்பாடிக்கு ஒரு மகிழ்ச்சி என்னென்னா, திமுக டெபாசிட்டே இழக்க போகுதுன்றது தான் எடப்பாடிக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. என்னென்னா, ஒரு 50-60 வருஷம் ஒரு கட்சி திமுகவை கண்டிப்பாக இன்றைக்கி விஜய் இந்த எலெக்ஷனில் நிற்கலைன்னா, 2026 அவர் நிற்கலைன்னா கண்டிப்பாக அதிமுக தான் வந்திருக்கும். இதில் எந்த மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா இந்த 5 வருஷம் திமுக ஆட்சி மக்கள் பயங்கரமாக வெறுத்து, இது வெறும் ஊழல் எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு, இதுதான் இந்த ஆட்சியினுடைய மிகப்பெரிய சாதனையாக இருந்தது. எங்கே பார்த்தாலுமே திருட்டு கொலை இதுதான் நடந்தது. ஆனால் அதெல்லாம் மீறி எடப்பாடியோட இந்த பிரச்சாரம் பண்ணது எடப்பாடி மக்கள் மனசில் போய் என்னென்னா, அவர் எடப்பாடியோட நல்ல மனசு தான் காரணம். உண்மையிலே மக்களாக போய் இணைஞ்சார். அவருடைய பேச்சு, அவருடைய எளிமை, அவர் ஒரு முதலமைச்சராக போய் அவர் ஈஸியாக எல்லாருமே போய் பார்க்கலாம், பேசலாம். இந்த இவர் நம்ம ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா, எங்கேயோ ஃபோட்டோ எடுக்க வந்தோட வரல கை காட்டி இப்படி அடுத்துறது தூரம் போன்றது, ஒரு யாராவது வயசானவங்க வந்தால் கூட தட்டி விட்டு போகிறது, இதெல்லாம் நிறைய வீடியோ பார்த்துருக்கோம் இல்லையா? அதெல்லாம் எடப்பாடிக்கிட்ட இருக்கவே இருக்காது. மனுஷன் பார்த்துட்டாருன்னா வாங்கன்னு சொல்லி எப்படி சொல்கிறது, அந்த அதிமுகவே உள்ள அந்த குணம் தான். எம்ஜிஆர் எப்படி ஒரு அதிமுக கட்சி வளர்த்தாரோ, எப்படி அதை கட்டி காத்தாங்களோ ஜெயலலிதா, அந்த மாதிரி எடப்பாடி இயற்கையாகவே நல்ல மனசு, நல்ல பண்பு, நல்ல மாண்பு அவர்கிட்ட. அவர் கட்சி நிர்வாகிகளையும் அணைச்சி வச்சுக்கிட்டாரு. அதே மாதிரி தன் தொண்டர்களையும் அணைச்சி வச்சதுனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு டப்பு கொடுக்குறா இல்லையோ, புதுசாக விஜய்க்கு டப்பு கொடுத்து போயிட்டுருக்காரு. உண்மையிலே இது ஒரு பக்கம் இன்னும் ஃபைனல் கல நிலவரம். அதிமுக தாவேகா கூட்டணி அமைஞ்சால் எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் எதிர்பார்க்குறாங்க. அதுவும் நம்மளும் எதிர்பார்க்குறோம். ஏன்னா விஜய் ஜெயிச்சிருவாருன்னு நமக்கு சொன்னோம். ஆனால் இருந்தாலும் அதிமுக வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அதிமுகவும் நல்ல கட்சி, தாவேகாவும் நல்ல கட்சி. ஏன்னா தாவேகா புதுசாக வருது, ஒரு புது மாற்றத்தை மக்கள் விரும்புகிறாங்க. ஆனால் எடப்பாடியை பாருங்கள், திமுக மாதிரி அதிகமாக பணம் செலவு பண்ணல, திமுக மாதிரி இஷ்டத்துக்கும் வாரி அடைக்கலை. ஆனால் இருந்தாலும் அந்த கட்சி இவ்வளோ நல்லா போன எலெக்ஷனில் தோற்றாலும் அதுக்கு முன்னாடி எடப்பாடி ஆட்சியோட நல்ல எண்ணங்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி எடப்பாடி இருக்கிறப்போ நல்ல மக்கள்கிட்ட பணம் வரவு நல்லா இருந்தது, பணம் ரொட்டேஷன் சூப்பராக போயிட்டு இருந்தது. பெருசாக மக்கள் கஷ்டப்படலை அதிமுக ஆட்சியில். ஆனால் இந்த 5 வருஷம் மக்கள் பார்த்திங்கன்னா, எப்படி இன்றைக்கி வெயில் காலத்தில் நம்ம வெயிலை பார்த்து பயப்படுறோமோ அந்த மாதிரி திமுகவை பார்த்து பயந்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போது உண்மையிலே திமுக பின்னுக்கு தள்ளி அதிமுக முன்னாடி இருக்கிறது மனசுக்கு ரொம்ப ரொம்ப ஆறுதலாக இருக்குது. அந்தளவுக்கு அதிமுகவில் முக்கியமான ஆளுங்க எல்லாருமே கணிசமான இடத்துல அவங்க 76, 77, 78 இடத்துல இப்போ ஜெயிச்சு போயிட்டுருக்காங்க. இன்னும் இந்த கல நிலவரம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 ஹவரில் ஃபைனலாக தெரிஞ்சிடும். ஆனால் இந்த வாக்கு வித்தியாசமே இப்போ 9% அதிமுக வாங்கியிருக்குன்னா அது பெரிய விஷயமா. அது எடப்பாடின்ற ஒரே ஒரு ஒற்றை மனிதனுக்காக தான் இந்த மக்கள் வாரி கொடுத்துருக்காங்க. நம்ம கூட நினச்சோம், என்னடா அது புதுசாக தாவேகா விஜய் வராரு, ஆனால் எடப்பாடி திமுக பலமான கட்சி, இங்கே 5 வருஷம் அவங்க தான் ஆட்சி பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் அவங்க சென்னை கோட்டைன்றாங்க, எல்லா இடத்துலையும் நாங்கள் தான் வருவோன்னு கண்ண முடின்னு சொல்கிறாங்களே, 3வது இடத்துக்கு வந்துட போதோ அப்படின்னு நமக்கு ஒரு பயம் இருந்தது. அதெல்லாம் பின்னுக்கு தள்ளி இன்றைக்கி தாவேகாக்கும் அதிமுக தான் போட்டி. தாவேகா அதிமுக தான் லீடிங்கில் போயிட்டுருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணமே எடப்பாடி ஒரு மனிதன் தான். அந்த இயல்பான மனிதன், யதார்த்தமான பேச்சு, யதார்த்தமான மக்கள் மனசில் புரிஞ்சுக்கின்னு நடந்துக்கிறது தான் எடப்பாடியோட நல்ல குணம். உண்மையில் அவர் தொகுதியிலே பார்த்திங்கன்னா மனுஷன் வேறு லெவல் ஜெயிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 6000 வாக்கு வித்தியாசத்தில் முன்னணியில் இருக்கார். எடப்பாடியில் நின்று அவர் ஜெயிக்கிறானே பெரிய விஷயம். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டில் குளத்தூரில் நின்ற ஸ்டாலின் பார்த்திங்கன்னா 2000, 3000 வாக்கு வித்தியாசத்தில் பின்தங்கி இருக்கார். இது எவ்வளோ பெரிய தோல்வி பார்த்திங்களா? ஆட்சி பண்ண ஸ்டாலினை பின்னுக்கு தள்ளி எடப்பாடி முன்னுக்கு இருக்காருன்னா அதுதான் எடப்பாடியோட மிகப்பெரிய பலம், எடப்பாடியோட மிகப்பெரிய வெற்றி. அதிமுக ஜெயிக்குதோ இல்லையாங்க, ஆனால் ஸ்டாலினை தோக்கடிச்சு எடப்பாடி ஜெயிக்கிறார் பார்த்தியா, இதுதான் அதிமுகவோட வெற்றி. பொறுத்திருந்து பார்ப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜி, எஸ்பி வேலுமணி 2 பேருக்குமே சரியான போட்டி. செந்தில் பாலாஜி என்ன சொல்லியிருந்தார் பார்த்திங்கன்னா, கொங்கு மண்டலத்தில் பார்த்திங்கன்னா மொத்த கொங்கு மண்டலத்தையும் என் கைக்குள்ளே கொண்டு வரேன், மொத்த தொகுதியும் நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் இந்த கல நிலவரம் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி ஒரு 500, 1000, 2000, 3000 வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சிட்டு இருக்காரு. செந்தில் பாலாஜி பார்த்திங்கன்னா வெறும் 500, 300 லீடிங்கில் தான் போடுறாரு. மற்ற எல்லா கொங்கு மண்டலத்துலேயும் எஸ்பி வேலுமணி முன்னணியில் இருக்கார், மற்ற அதிமுக நிர்வாகிகள் எல்லாருமே முன்னணியில் இருக்காங்க. ஆனால் செந்தில் பாலாஜி நின்ன தொகுதியிலேயே அவரே மட்டும்தான் ஒரு 500 வித்தியாசத்தில் இருக்கார். கண்டிப்பாக அவரும் தோற்றுருவார்.
அதே கொங்கு மண்டலத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு எஸ்பி வேலுமணி. இந்த மாதிரி அதிமுக நிர்வாகிகள் கணிசமான எம்ஆர் பாஸ்கர் ஆகட்டும் நிறைய பேர் எடப்பாடியுடைய அவருடைய பேச்சு அவருடைய வாக்கு வித்தியாசத்தில் எதுவும் சதற விடாமல் ஓரளவுக்கு கணிசமாக இப்போ வந்து 70-75க்கு மேலே வந்துட்டு இருக்காங்கன்னா அது பெரிய விஷயம். ஆனால் உண்மையிலே நம்மளும் அதிமுக கொஞ்சம் டப் கொடுக்கும் தான் இன்னும் நினைக்கிறோம். கண்டிப்பாக வந்து அதிமுக டப் கொடுக்கும். ஆனால் அதே மாதிரி எடப்பாடியோட செந்தில் பாலாஜி கண்டிப்பாக தோக்கணும். எனக்கு அதுதான் சார், கொங்கு மண்டலத்திலே அதிமுக ஆட்சி தான் வரும்.